Hi guys, good morning. Welcome to TTA, the trading engineer. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம S&P 500 பார்ப்போம். S&P 500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்து சைடுவேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்க்கு அப்புறம் ஒரு சின்ன ரெஸ்ட்டு வந்து மார்க்கெட் எப்பவுமே எடுக்கும். அந்த ரெஸ்ட்டு தான் இப்போ நம்ம S&P 500 எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நிஃப்டியோட பிரேக் அவுட் லெவல்ஸ் பார்ப்போம். மார்ச் 30 நிஃப்டி வந்து 3% மூவ் இருந்தது. ஸோ மார்ச் 31க்கான பிரேக் அவுட் லெவல்ஸ் இப்போ நம்ம பார்ப்போம். நிஃப்டியில் சப்போர்ட் 1 வந்து உங்களுக்கு 14,758 இருக்குது. சப்போர்ட் 2 வந்து 14,616 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 14,880 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 15,029 இருக்குது. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டிக்கான பிரேக் அவுட் லெவல்ஸ் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட் வந்து 33,595 இருக்குது. அடுத்து சப்போர்ட் 2 வந்து 32,900 இருக்குது. சப்போர்ட் 3 வந்து 32,412 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 34,121 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 34,783 இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அடுத்தடுத்து 2 நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைட்வேஸ் மார்க்கெட்டாக முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி சைட்வேஸில் ஃபுல்லாகவே சைட்வேஸில் முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு பிக் மூவுமே இல்லை. ஸோ நம்ம வந்து 31 அதாவது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூவ் எதிர்பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் 2% வந்து மூவ் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆகிட்டு அடுத்து வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ ஸ்டில் இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் கிடையாது. நாளைக்கே கேப் டவுன் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்தராக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஐ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லாஸ்ட் ஸ்விங் ஐ. இந்த ஐ கட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்து ஃபர்தராக ஒரு புல்லிஷ் மூவ் கொடுக்கும். ஸோ நிஃப்டி பார்த்தா உங்களுக்கு புரியும். நிஃப்டி பாருங்கள், அந்த ஸ்விங்கையை கட் பண்ணியிருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்விங்கையை கட் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நிஃப்டி வந்து புல்லிஷாக இருக்குது. பட் பேங்க் நிஃப்டி இன்னுமே புல்லிஷாக இல்லை, அது வந்து பேரிஷாக தான் இன்னுமே இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆகிற பட்சத்தில் வந்து ஃபர்தராக இந்த லெவல் வரையும் ஃபால் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ கேப் அப் ஆகிற பட்சத்தில் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கையை கட் பண்ணி அடுத்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலும் அங்கே வந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தா பாருங்கள் கிளியராக உங்களுக்கு அந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணுற பட்சத்தில் மேலே மூவ் ஆகும். ஸோ அடுத்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இந்த சப்போர்ட்டுக்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட லெவல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் பார்த்துடலாம். மார்ச் 30 வந்து நம்ம ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த ஸ்டாக்ஸ் வந்து எப்படி மூவ் இருக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல. ஸோ நம்ம என்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம்னா HDFC லைஃப் ஒன்று கொடுத்துருந்தோம். அடுத்து ரிலையன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அல்ட்ராடெக் சிமெண்ட் கொடுத்துருந்தோம். ஸோ 1 by 1 பார்த்துடலாம். முதல்ல வந்து நம்ம ரிலையன்ஸ் பார்த்துருவோம். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.5% வந்து மூவ் ஆயிருக்கும். சிங்கிள் டேயில் வந்து ரிலையன்ஸ் வந்து நம்ம லெவலில் பிரேக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக 2.5% மூவ் ஆயிருக்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் 1% ஆவது உங்களுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து HDFC லைஃப் பார்ப்போம். சேம் HDFC லைஃபும் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம லெவலில் பிரேக் பண்ணி இதுவுமே 2.6% மூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் சிம்பிளாக நம்ம பிரேக் அவுட் லெவல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து 1% ப்ராஃபிட் வந்து ஸ்டாக்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள். மார்ச் 31க்கான ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ நம்ம ஒரு 3 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒன்று வந்து பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ பாரதி ஏர்டெல் கண்டிப்பாக ஒரு 1% மூவ் அட்லீஸ்ட் 1% மூவ் கொடுக்கும். ஸோ நம்ம வந்து 1%லேருந்து 3% மூவ் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து டாடா கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா சேம், அதுவுமே ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த பக்கம் பிரேக் அவுட் நடக்குதோ அந்த பக்கம் கண்டிப்பாக ஒரு என்ட்ரி எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வோல்டாஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதுவுமே ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வோல்டாஸ் வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கொடுத்துக்கிற 3 ஸ்டாக்ஸுமே பாரதி ஏர்டெல், வோல்டாஸ் அண்ட் டாடா கெமிக்கல்ஸ் 3மே வாட்ச் பண்ணுங்கள். 3லேயும் உங்களுக்கு அட்லீஸ்ட் 1% மூவ் ஆச்சு உங்களுக்கு இருக்கும். நம்ம வந்து 1%லேருந்து 5% வரைக்கும் மூவ் எதிர்பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி எப்படி மூவ் ஆகுது நம்ம பொறுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் பார்ப்போம். குளோபல் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து 0.36% வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் தான். நெக்ஸ்ட் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் DAX FTSE எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஸோ 1%, 0.5% எல்லாமே பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட் HDFC பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, 0.09% ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ மீதி எல்லா மார்க்கெட்ஸுமே உங்களுக்கு ஃப்ளாட் மார்க்கெட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து FII பார்த்தீங்கன்னா 769 crores வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. DI பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 crores வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே பை சைடில் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒன் சைடாக மூவ் ஆயிருக்கு, ஃபுல்லாக புல்லிஷ் மூவ் கொடுத்துருக்கு. மார்ச் 31 வந்து FII அண்ட் DI ரெண்டு பேருமே பை பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ இன்னொரு புல்லிஷ் மூவ் நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஒருவேளை யாராவது 2 பேருமே செல்லிங் சைடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்து ஃபர்தராக ஃபாலோ வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம கரன்சி பார்ப்போம். டாலர் வர்சஸ் ருபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2% வந்து பாசிட்டிவாக இருக்குது. யூரோ வர்சஸ் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 0.5% வந்து பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கோல்டு வந்து 0.93% வந்து பாசிட்டிவாக இருக்குது. சில்வர் வந்து 1.49% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. காட்டன் வந்து 2.16% வந்து பாசிட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து 1% வந்து நெகட்டிவாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் வந்து 0.2% வந்து நெகட்டிவாக இருக்குது. அது ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ அலுமினியம் வந்து 0.88% நெகட்டிவாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அன்டில் பாய் ஃப்ரம் தி ட்ரேடிங் இன்ஜினியர். தேங்க்யூ.